ஆத்ம வணக்கம். வெற்றி என்பது ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் சிறு சிறு முயற்சிகளின் மொத்தமே என்று கூறி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 22ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பிச் சொல்லி தியானத்தை யோகா மாஸ்டர் அவர்கள் வழிநடாத்துவார். அதன் பின்பு நன்றி நவிழல் பிரபஞ்ச நன்றி தாரா மாஸ்டரால் கூறப்படும். இன்று சிறப்பு நிகழ்ச்சியாகிய அழகிய மலை கொண்ட மலேசியாவின் ஒரு சில பகுதியை புகைப்படம் வீடியோ மூலம் 30 நிமிடத்தில் காட்ட உள்ளார்கள். அனுபவத்தை பகிரப் போகின்றார்கள். அதன் பின்பு கலந்துரையாடல் நடைபெறும். இப்போது இத்தலத்தை யகுநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி ராம மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சற்ற வேளையில் தியானம் சுமார் 1/2 மணி நேரம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். முகு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொள்வதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தாரா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jagan Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world. Encouraging everyone to engage in such meditation, we also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudan
Walhavalmudan. Live prosperously and make peace, good kindness, health and harmony in the world. Thanks goes to Anuriti Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Sivamohan Master for displaying the flyers. Thanks goes to Jagat Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for the recording. And thanks goes to Sri Kandaraja Master for the music. Thank you all. Okay. நன்றி தாரா. அடுத்து நாங்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வர போகின்றோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சி மலேசியாவை பற்றியது. இன்று வந்தோர்களுக்கு வந்தனம் சொல்லி நாங்கள் வரவேற்கின்றோம். மலேசியாவுக்கு நாங்கள் காரில் போவோமா அல்லது கற்பனையில் போகலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு புதிய நாட்டுக்கு பயணம் என்பது சாதாரண சுற்றுலா அல்ல. அது புதிய அனுபவம், புதிய கலாச்சாரம், புதிய உணவு, புதிய மக்களை சந்திக்கும் ஒரு அழகான வாய்ப்பு. அதுபோல இந்த பயணத்தை ஆவலோடு காத்திருந்தோம். இலங்கை சென்று மழையில் நனைந்து வேலைகள் பல செய்ய வேண்டியிருந்தது. மாறாக இங்கு இழப்பார்ந்தோம். பல கலாச்சாரம் கலந்து இருக்கும் அழகான நாடு மலேசியா. இங்கு மலாயர், சீனர், இந்தியர், இலங்கையர் ஒன்றாக அமைதியாக வாழ்கின்றனர். அந்த நாட்டின் இயற்கை அழகை கண்டேன். பச்சிலை மலைகள், அழகான கடற்கரை, நவீன நகரங்கள். முக்கியமாக நாம் இருந்த கோலாலம்பூர் நவீனமாக இருக்கின்றது. உயரமான கட்டிடங்கள், அழகான சாலைகள், இரவில் ஒளிரும் நகரம் மலேசியா. அனைத்தையும் ஆர்வமாக பார்த்தோம். அத்தோடு தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக இருப்பது எமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வெளிநாடு சென்றாலும் தமிழ் மொழி கேட்பது தனி மகிழ்ச்சி அல்லவா? இந்த பயணம் ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, இது ஒரு கற்றல். புதிய நினைவுகளை உருவாக்கி எண்ணங்களை விரிவாக்குகின்றன என்றே சொல்லலாம். There's a small video going to be played. Unmute, please. கொஞ்சம் பொறுங்க. I want to talk to them, yeah? Can you stop it and play it again? Okay. Sound very less. Share the sound, please. Yeah. Can you stop it? Yeah. And play the sound. Play it again with share the sound. Yeah? Is it coming? Yeah. No, sound is not coming here. Sound The sound's not coming. No. Okay. It's okay. The picture is coming. Sound problem. One Share the second. sound. One second. One second. Share sound. Yeah, thank you. Okay. Thank you. Thank you. Play back. மியூசிக் தாராளமாக வெளியிடப்பட்டது.
another video. One Yeah. moment, please. Yeah, one moment. Let me tell Yeah. a few words about that before that. Yeah. Okay. So இது Yeah. இப்ப நீங்க பார்த்தது நாங்க முழுக்க காட்டில ஒரு 2 minutes தான் காட்டிக்கிறோம் டைம் காரணமாக. இது புத்திஸ்ட் டெம்பிள் இன் பெட்லாங் ஜாயா கோலாலம்பர்லாம் இருக்குது. எனக்கு இது உங்களுக்கு பார்க்க வேணும் போல இருந்தது. ஏன்னா இது தாய்லாந்துல நான் ஒர்க் பண்ண பொழுதும் புத்த டெம்பிளுக்கு போயிருக்கின்றேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அங்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னால், அங்கு ஒரு ஒரு கடை இருந்தது. அந்த கடையில நூற்றுக்கணக்கான குளிர்பானங்கள் போத்தல்ல வைத்திருந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகே, சூடான நாடு ஆகையினால் அங்கு வைத்திருக்காங்க. அங்கு ஒருவரும் குடிப்பதாக தெரியவில்லை வெளியில நின்று. அப்ப நான் பார்த்து கோயிலுக்குள்ளுக்குள்ள போன பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது. இந்த வீடியோவில் காணப்படவில்லை. கோயிலுக்குள் சென்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது. அந்த குளிர்பானங்களை வாங்கி அவர்கள் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். அதை உள்ளுக்கு பார்த்த போதுதான் அங்க கணக்க போத்தல்கள்ல ட்ரிங்க்ஸோட இருந்ததை நாங்கள் காணக்கூடிய இருந்தது. இது எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது. நீங்களும் போயிருந்தீர்களோ எனக்கு தெரியாது. பெட்லாங் ஜாவில அல்லது வேறு விகாரங்களில் நான் இதை தாய்லாந்தில் நான் நிச்சயமா இதை காணவில்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போன்ற வீடியோ இது புத்ரஜாயா என்ற இடம். இந்த புத்ரஜாயா என்ற இடம் கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் கேஎல். அது இட் இஸ் புதுக்க நிர்மாணிக்கப்பட்ட தலைநகரம். அதாவது தலைநகரம் இல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் கேபிட்டல் என்று சொல்லலாம். நாட் கேபிட்டல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக அதை தயாரிக்கிறார். முழுக்க புதியது, மிக அழகாக, அதுல டிரைவனுக்கு போய் மிக அழகாக இருந்தது. அங்கு அதில் ஒரு மொஸ்க் இருக்கின்றது. அந்த மொஸ்கில் நாங்கள் சென்றிருந்தோம். உள்ளுக்கும் நாங்கள் சென்றிருந்தோம். எல்லாம் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த காணொலியை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அதில் வரும் உடையில் இருவரும் யாரென்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, அவர்கள் இந்துக்கள் தான். நன்றி. Tara, ready? Yeah. It's playing. Yeah, it's okay. Good. Okay. Okay. சொல்லுங்க. மசூதி முஸ்லிம் முறைப்படி 2-3 பொம்பளையில கல்யாணம் கட்டலாமட்டு ஒரு இதுல இருக்கிற ஒரு பிரவுன் லேடி ஒரு ஆளை ரெண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். This one is the இது yeah, go on. அந்த புத்ரஜாவில் உள்ள ஏரியாவில் உள்ள இடத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணைக்குள்ள எடுக்கப்பட்ட வீடியோ போடுங்க. Okay, it's playing now, yeah? இதுல Can you see? pause it. இதுல நீங்க பாக்குறதுதான், இதுல பாக்குற இந்த பில்டிங், என்னுடைய மவுஸ் மூவ் பண்றவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல பாக்குறதுதான் மெடோகோ டவர். பட் இட்ஸ் தி டாலஸ்ட் இன் மலேசியா, டாலஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. இதை பற்றி நான் பின்னால கொஞ்சம் சுருக்கமாக டீட்டெயிலா சொல்றேன். இதுதான் இந்த எந்த பக்கம் போனாலும் இதை பார்க்கக்கூடிய, இது நைட், கிட்டத்தட்ட ஒரு நைட் வியூ. அதாலதான் இந்த ஒரு ஈவினிங் வியூ வடிவா தெரியுது. ஓகே, கோ ஆன் ப்ளீஸ். Okay. That's the one. Yeah. Yeah. This is the view from Murugan temple. Yeah. What is it? Yeah. Okay. This one is in this one is Malaysian. இது முக்கியமான வீடியோ. எங்க தளத்துக்கு தேவையானது உண்டு. Malaysian PSSM என்னுடைய தியான தளத்துக்கு நாங்க சென்றிருந்தோம். ஒரு காண்டோமினியத்துல இருக்குது. ஒரு ஒரு பிளாட் அவர்கள் ரெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார்கள். இவர்தான் லக்ஷ்மன், இவர்தான் PSSM பிரசிடென்ட். கிட்டத்தட்ட எங்களோட ஸ்ரீஸ்கந்தராஜ் மாஸ்டர் ஈக்குவலன்ட் ஹியர் அங்க பிரசிடென்டா இருக்கிறார். அவர் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார். அதோட தமயந்தின்
ஃப்ரெண்டும் ஒரு ஆள் ராதா தான் நினைக்கிறேன். நம்ம திலகா 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 திலகாரி திலகா இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கு நான் சொன்னதான் அந்த படங்களை நீங்க இப்போ வந்து பார்க்கின்றீங்களே. எல்லாம் அங்க தியானத்துக்கு வந்திருந்தாக்கள் PSSM மலேசியா. Slowly, please. Yeah. Yeah. அதே இதே போல சாப்பாட்டுக்கு முன்னம் ஒரு பிரேயர் வைக்கிறவ அது நல்லா இருந்தது. This is the video for the prayer. And this is his speech by the president. Then we move to Wednesdays and Fridays. Behind this Patriji. Behind this Patriji as well. Sort of wedding, birthday party, this and that. Then after much contemplation, we move into service. Friends, This is Amma's speech. I think he's speaking in சுருக்கமா காட்டுறோமா கொஞ்ச நேரத்துக்கு காரணமா. Yeah. understand. Yeah. I know Tilaga. I met her in Egypt. Yes. Okay. Wonderful. And this is Appa's speech. Good evening to you all. Good evening. It's a great pleasure, I must say, meeting you all. Despite the thunder and the lightning and everything and all, we were staying in the house. We never used this kind of thunder and lightning. I was, because I worked in Thailand and Indonesia before. My wife got really frightened about the thunder, as when they are close up close. Anyway, besides that point, we made it here, and that's the. You can move on நம்ம next US. உங்களை வந்து ஷார்ட் தான் போட்டுங்க, நீங்க முழுக்க போடலாம். You can play the whole thing. Only it's very short one. Yeah, I, like what Martha said, I run a youth program once a month, every month, last Saturday of the month, and we have like about 5 speakers, and it's all done in English. If anybody likes to come and contribute for the youth program, they're more welcome to contact me, and I will speak with Lakshman sir as well about getting some contacts. And Lakshman. And then this is the Hanuman temple. Thank you. இது வந்து அடுத்த வந்து நாங்க பார்க்க போறது ஹனுமான் டெம்பிள், பெரிய டெம்பிள். இதுல ரசிக்கக்கூடியது என்னென்றால், இது பக்கத்துல 3 கோயில் இருக்கு. கிருஷ்ணா டெம்பிள், ஹனுமான் டெம்பிள் அண்ட் முருகன் டெம்பிள். 3 பக்கத்துல இருக்குது. இப்ப இந்த நீங்கள் ஹனுமான் டெம்பிளை தான் நம்மளுக்கு அடுத்து நாங்க உள்ளுக்கு அதை பாருங்க. Here's another video. Show them all round, please, Tara. Yeah? Show them all round. Yeah. Okay. Is that it, Hanuman temple? Yeah, that's all. Okay. And then this is another night view of the Madaka Tower. Now this one is the Royal Selangor Club. Royal Selangor Club. Dama. Okay. ராயல் செலங்கோ கிளப் மலேசியாவில் மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற சமூக கிளப். இது 1884ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. பிரித்தானிய கொலனி அதிகாரிகள் மற்றும் உயர்நிலை சமுதாயத்தினருக்கு சந்திப்பு இடமாக இருந்தது. பிரபலமான காரணங்கள்: பழமையான மொக்
டியூடர் ஸ்டைல் ஹவுசஸ் முதலாக இருந்தது. உயர்நிலை உறுப்பினர்கள் கிளப்பில் சமூக நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. கிரிக்கெட், ரக்பி போன்ற விளையாட்டுகளும் அதற்கு பார்களும் அமைக்கப்பட்டுள்ளது. பிசினஸ் மீட்டிங் இங்கே நடக்கும். வெட்டிங் அதுகளுக்கு பெரிய ஹால்ஸோட பார்க்க பயங்கரமாக நன்றாக இருந்தது. இதில் உணவகம், குடும்ப நிகழ்வுகள், இங்கு உறுப்பினர் மாத்திரம் போகலாம். பாபுவின் உறுப்பினர் ஒரு மியூசிஷியனாக அங்கு கடமையாற்றுவார். அங்கே மெம்பர்ஷிப்பாக இருப்பதால் எமக்கு உள்ளே செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கு சென்று உணவருந்தி நாங்கள் மகிழ்ந்தோம். அந்த மாதிரி லண்டன் மாதிரி மேச சேலைகள், அலங்கரிப்புகள், ஆனால் இங்கத்தை மாதிரி இல்லாமல் பெரியதொரு கட்டுரை நடக்க 4 நாள் வேணும் என்ற மாதிரி நான் மகிழ்ந்தேன். நீங்களும் போய் பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றேன். பகுதியாக இங்கு ஒரு கதை சொல்லலாம். என்னன்னு சொன்னா, இதுக்கு உள்ளே போக வேண்டும் என்றால் ட்ரெஸ் கோட் இருக்கு. பாபு ஸ்லிப்பரோட வந்துட்டார். அப்ப பாபு இயலாது. சோ அவர் இந்த கசன் வந்து சொன்னார், அப்படி போக இயலாது என்று சொல்லி என்னுடைய சப்பாத்தை அவருக்கு கொடுத்துட்டு மாறி ஒரு மாதிரி நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். இல்லையா, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. திஸ் இஸ் அ மியூசிஷியன், இவர் தான் மியூசிஷியன். அப்ப சப்பாத்து கிடைக்காட்டால் நாங்கள் இந்த தவற விட்டிருப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. அப்பா இது வந்து this is one of the view from the Selangor club. அந்த Selangor clubல இருக்கிற வியூ வந்து எங்க பார்த்தாலும் இந்த மெடோகாக் டவர் தெரியும்னு சொன்னா அது தெரியுது. இது முன்னுக்கு இஞ்சால அங்கால தெரியுது கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ், இஞ்சால இருக்கிறது ஒரு ஸ்பேஸ், கிரீன் ஸ்பேஸ் வந்து நாங்கள் இதுல தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த பிஹைண்ட் த போட்டோகிராஃப் நாங்கள் அதில் இருந்தால் நாங்கள் உணவு இருந்தோம். இதுல என்னன்னு சொன்னா, இதுல இன்னொரு என்னன்னு இந்த பழைய பாடம் உண்டு. இது பழைய பாடம் உண்டு. இந்த Selangor கிளப் வந்து எனக்கு ஏன் அங்க போகணும்னு நாங்க பிரிட்டிஷ் கிளப்ஸ் ஏதாவது இருக்கணும்னு சொன்னா, இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. இங்க ராயல் Selangor கிளப் இருக்குது, அதுல நான் மெம்பர். நீங்க அது ஈக்குவல் அதுதான் வாங்கணும்னு சொன்னார். அப்ப நான் போனேன். அதுல நான் உண்மையில நான் சரியான வெக்க. அப்ப நான் ஸ்லிப்பர்ல தான் போனேன். ஸோ அங்க விட மாட்டாங்க உள்ளுக்கு. மேனேஜ் தான். என்னன்னு சொன்னா, அங்க வந்து இதுல இந்த கிளப்புக்கு ஒரு பேர் இருக்குது, ஸ்பாட்டட் டாக். உங்களுக்கு ஸ்பாட்டட் டாக்னா என்னன்னு தெரியும் தானே? ஒயிட் டாக், டோல் ஒயிட் டாக். அதுக்கு பிளாக்கா ஸ்பாட் இருக்கும் இல்லையா? 1970ல when it was 57ல they became independent, ஹேண்ட் ஓவர் பண்ணி போட்டு வந்த அப்புறம் பிரிட்டிஷ் இருந்த கொஞ்சம் காலம் பிறகு இதுக்கு நிக் நேம் வந்து ஸ்பாட்டட் டாக். காரணம் என்ன சொன்னா, ஒரு மல்டி ரேஷியல் எல்லாரும் போகக்கூடிய ஒரு கிளப்பா இருந்தது. இட் வாஸ் ஆல் மென்ட் டு பி த பிரிட்டிஷ் ஒயிட்ஸ். அதுல வந்து கணக்க ஹிஸ்டரி இருக்கு. இதுல கூடுதலா இன்ட்ரெஸ்டா இருக்கிறார்கள், தயவு செய்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. ராயல் Selangor கிளப்ல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, எப்படி அந்த ஃபயர் வந்தது, கிறிஸ்மஸ் என்ன மாதிரி ஃபயர் வந்தது, ஃபயரால என்ன நடந்தது, how they rescued all the children who were in the Christmas party 20th Decemberல 1970. and அதை பார்த்தது பிறகு they rebuilt it. தமிழ் சொன்ன மாதிரி டியூடர் ஸ்டைல் ஹைரோட இப்ப மாடர்ன் ஸ்டைல்ல அந்த டியூடர் ஸ்டைலையும் வச்சுக்கொண்டு பக்கத்துல கட்டியிருக்கிறார்கள். அழகான ஒரு இடம். எல்லாம் இருக்கிற உள்ளுக்கு சோனாவில தொடங்கி எல்லாம் சகலதும், பில்லியர்ட்ஸ், ஸ்னூக்கர், எல்லாம் சகலமும் இருக்கின்றது. அருமையான ஒரு கிளப், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மெம்பர்ஷிப் உள்ளவர்களும் போக வேணும். அது மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் நல்லது. எங்களுக்கு உள்ளுக்கு போய் எல்லாம் பார்க்கணும். படங்கள் எல்லாத்தையும் காட்டவில்லை நேரம் காரணமாக. வெட்டிங் கால் எல்லாம் There's more video here as well. அங்க நின்ற கார் எல்லாம் மெர்சிடஸ் காரா தான் இருந்தது இல்லையா? பெரும்பாலும் மெர்சிடஸ் கார். Rich Malaysians, yes. Gentlemen actually had a vision and they built this. அவர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு கிளப்பை பற்றி. நீங்கள் அதை போய் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து டீட்டெயிலா சொல்றது நேரம் இல்லை. இட்ஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி. ஐ ரெட் இட். ரைட், இதுக்கு வருவோம். இதுதான் நான் சொன்ன மெடோகா டவர். இந்த மெடோகா டவர் வந்து 100 118 சொல்றேன். மெடோகா 118 PNB PSU the bank who sponsored that building. They own the building really. So இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த மெடோகா டவர் நான் 1999ல ஸ்டார்ட் பண்ணவன் 2024 நினைக்கிறேன் they opened it 2021 something like that.
ஓப்பன் பண்ணிக்கல அதுக்கு இந்த மலேசியன் they didn't like it, was they were spending a lot of money, so they didn't like it. They were joking about this one as உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மோட்டரோலா ஃபோன் இருந்தது 1980s அந்த அந்த ஃபோன் மாதிரி ஷேப், இது ஒரு டைமண்ட் ஷேப். கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமிய கல்ச்சரும் இருக்குது. பட் rather than இஸ்லாமிய கல்ச்சர், it reflects the culture of the all the races. அதே நேரத்தில் நீங்க ட்வின் டவரை எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் கேஎல் சென்டர்ல. இந்த ட்வின் டவர் வந்து முழுக்க இஸ்லாமிய கல்ச்சர் பேஸ்ட் டிசைன் தான். இந்த ஸ்டார் டிசைன்ஸ் ஒவ்வொரு ஃப்ளோரும் இது வந்து எல்லா கல்ச்சரையும் விளங்கப்படுது. அவன் எக்கனமி எப்படி டெவலப் பண்ணது, அவன் ஃபியூச்சர் என்ன மாதிரி என்ற எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு தீமா தான் இந்த பில்டிங் இந்த ஷேப் வந்திருக்குது. மிக அருமையாக இருந்தது. நன்றி. அந்த கிளப்ல இருந்து கொண்டு இதையும் பார்க்கலாம். I'll take your photo in a minute, yeah? And that's everything. ரைட். இப்போ இதுல நான் கடைசியா நான் காட்டுறேன் இந்த 1 minute. Yeah, Tara, let me share something for you. Let me share something. This is another view of the Madak. எனக்கு இது நல்லா பிடிச்சு கொண்டது. So that I said some extra. Sorry, 1 minute. I have to share it again. இது பாத்தீங்கன்னா இது அந்த ஏரியல் வியூ. This is அப்படியே outstanding இருக்கு அந்த பில்டிங் ஹைட் இல்லையா சார்? This one. But this height is not included in that one. Yeah, about 679 meters. Tallest in Malaysia and Southeast area, but second tallest in the world under Nikla. Yes. So அடுத்த படம். So you can compare with all the other buildings there, right? How big it is. And then also there is an observatory tower, the highest observatory tower in the Southeast Asia. இதுதான் அந்த டவர் இஞ்சால். இது உங்களுக்கு யாருக்கும் தெரியும், எங்கட காலத்துல இருந்தாங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்கட காலத்துல யூத்தா இருந்தாங்களுக்கு துங்கு அப்துல் ரஹ்மான் தெரியும் நினைக்கிறேன். He was the first prime minister. 1957 when they became independence, அவர் இந்த கையை ஏத்தி கொண்டு செலவு பண்ணி சொல்ற வேர்ட் வந்து மேர்டர்கா என்று சொல்றார். அந்த மேர்டர்கான்ற மீனிங் வந்து மலையில அதாவது சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் என்றதான் அவர் கையெத்தி சொல்றாரு. இதுல நான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன்னா போட்டு காட்டுறதுக்கு அது காப்பிரைட்ன்றபடியா நான் காட்டில. அதுல என்னென்ன எங்களை எல்லாரையும் பார்க்கலாம், உலகத்துல உள்ள லீடர்ஸ் எல்லாம் போனது பார்க்கலாம் அந்த இண்டிபெண்டன்ஸ். அதுல பார்க்க சந்தோஷமா இருந்தது. SWGRD பண்டாரநாயக்கா அண்ட் ஸ்ரீமாவா ஆல்சோ அதுல வந்து பங்கு வைத்திருக்கோம் அந்த நிகழ்ச்சியில. ஸ்ரீமா பண்டாரநாயக்கா நீங்கள் விரும்பினா அந்த சர்ச் பண்ணி பார்க்கலாம். மேடோக்கா இண்டிபெண்டன்ஸ் டே மேடோக்கா போட்டு தெரியும். எல்லாத்தையும் விவரமா காட்ட முடியவில்லை. அடுத்தது வந்து நான் சொன்ன அந்த பிரிட்டிஷ் கிளப், அதாவது செலங்கோ ராயல் செலங்கோ கிளப். இதுதான் இந்த டியூடர் ஸ்டைல் பழசாக இருந்தது. பிரிட்டிஷ் இந்த டிசைனோட தான் செய்யப்பட்டது. பக்கத்துல இருக்கிறது எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது எல்லாம் அந்த நியூ மாடர்ன் டிசைன். பெரிய பில்டிங் தமிழ் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவு பெரிய பில்டிங். அதுல இந்த வியூ வாஸ் ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். அதை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறோம். நன்றி. ஓகே, சொல்லுங்க மிச்சத்தை. அவ்வளவுதான். நான் மிச்சத்தை சொன்னா சாதாரணமா சொல்றேன்னு சொன்னா, மலேசியாவில் நான் கன விஷயங்கள் எனக்கு பிடிச்சு கொண்டது. இந்த இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்தது வந்து அவன் ட்ரைனேஜ் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், பழைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னு சொன்னா மலேசியாவில எப்படி KL எல்லாம் எப்படி ஃப்ளடிங் இருந்தது, அந்த காலத்துல எல்லாம் எப்படி ஃப்ளடிங் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அது பிறகு அந்த கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் திட்டம் சிவில் இன்ஜினியரிங், ப்ராப்பர் சிவில் இன்ஜினியரிங்ல செய்து அதை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மலையில இருந்து வரைக்கும் எல்லா இடம் ஸ்டெப்ஸா கட்டி அந்த வாட்டரை ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிலத்துல வந்து ஓடக்கூடியதா ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். சரியான மழை அடிக்கும். நாங்கள் இந்த போதும் டிசம்பர் சீசன், ஏர்லி ஜனவரி அப்படி மான்சூன் மாதிரி தான் ரெயின் அடிக்கும், தண்டை அண்ட் லைட்னிங்கோட அடிக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க வெள்ளமே இருக்காது KL. அதே நேரத்தில் நாங்கள் வெளியில போனோம் என்றால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இல்லையான்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா KL எக்ஸலண்டா அந்த தாய்லாந்துல ஜக்காட்டாவில் இருக்கிற பிரச்சனை மாதிரி எல்லாம் இல்லை.
சரியான நல்ல வடிவா சிவில் என்ஜின் செய்திருக்கிறார்கள். மற்றது டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த டெய்லியா போய்கொண்டே இருக்குது. ஒரு இடத்த போனீங்கன்னு சொன்னால் மோட்டர்வேஸா பில்டிங் ஸ்டில் பில்டிங் லாட் ஆஃப் கான்கிரீட் இந்த சிட்டி. ஆனா அழகா இருக்கிறது. இரவுல டிரைவ் பண்றதுக்கு மிக ஆசையா இருக்கும். அடுத்தது வந்து எங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த அந்த பிரைசிங் கம்பேர் டு சிங்கப்பூர். இந்த பிரைசிங்க்கு நாங்கள் கம்பேர் பண்ணிக்கல. என்னத்தை வேண்டினாலும் சீப்பா இருக்கிறது. எப்படி அதை மேனேஜ் பண்றாங்க எனக்கு தெரியவில்லை. மிகவும் சீப்பா இருக்கிறது. குறிப்பாக உணவு அதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் போகும் பொழுது அங்க பாலை தேங்காய் பாலை பிழியறதுக்கு மிஷின் இருக்கு. நாங்க போய் கொண்டிருக்க அங்க பால் வருது. இது என்னன்னா பால் தேங்காய் பாலை பிழிஞ்சு பேக்கெட்ல போட்டு கொடுக்கலாம். நாங்க உடனே நாங்க சமைக்க வேண்டியதுதான், சமைப்புக்கு கலக்க வேண்டியதுதான். எல்லாம் ஈஸி. அங்க வந்து நாங்க சமைக்கிறது பார்க்க வெளியால சாப்பிடுறது லாபமாக காணப்படுகிறது. முதலாவது மற்றது நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முதலாவது மற்றது வந்து அது மலைநாடு மண்ணரிப்பை தடுப்பதற்காக அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸா அதை கட்டி வச்சுக்கணும். மண்ணரிப்பை தடுப்பதற்காக நீங்க சொன்னீங்களா? இல்ல, ஸ்டெப்ஸா கட்டி அதுக்குள்ளால பைப் வந்து தண்ணீர் வடிகிறதுக்கும் கட்டி வச்சுக்கணும். அதை பார்க்க வடிவாயும் சந்தோஷமாயும் இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் புல்லுகளை போட்டு மண்ணரிப்பை தடுத்துள்ளார்கள். The height of the Merdeka building in Malaysia is about 95 meters. Yeah. It's 95 meters tall. Okay. அப்ப நாங்க முடித்துக் கொள்வோமா? என்ன சொல்ல போறீங்களா பாபு? வேற என்ன நான் சொல்றது கொண்டு இல்லை இருக்கு, நிறைய இருக்குது. ஆனால் நான் சொல்றேன்னு சொன்னா நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்களை இந்த மெடக்கா டவரை பற்றி பாருங்க. நீங்கள் ட்வின் டவர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ட்வின் டவரோட மெடக்கா டவரை கம்பேர் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நான் சொன்னது வந்து இந்த அபவுட் தி ராயல் செலங்கோ கிளப், அதாவது பிரிட்டிஷ் கிளப், ஈக்குவல் பிரிட்டிஷ் கிளப். அது இந்த ஹிஸ்டரி ஒருக்கா படிச்சு பாருங்க. எல்லாம் மிக இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கிறது தான் நான் கூறுவேன். இவ்வளத்தையும் கூறுறதுங்களுக்கு நேரம் காணாது. அரமணத்தில் நிறைய எனக்கு அந்த மெடக்கா டவரை பற்றியே தனியாக பேசணும் போல இருந்தது. அதே நேரத்தில் செலங்கோ கிளப்பை பற்றி தனியாக பேசணும் போல இருந்தது. ஏன்னா எனக்கு ஹிஸ்டரி இன்வால்வ் ஆயிருக்குது. மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். அதனுடைய நீங்கள் அதை படிச்சு பாருங்க என்றுதான் நான் கூற விரும்புகின்றேன். அரமணத்தில் எங்களால் எல்லாம் செய்ய முடியாது. இது 3வது பகுதி. இதுதான் எங்களுடைய இறுதி பகுதியா இருக்கின்றது. இதுல நிறைய விஷயம். மற்றது ட்வின் டவர்ல பாபுவின் 60வது பர்த்டே நாங்க கொண்டாடினதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டோம். இத்துடன் இதை நிறைவு செய்வோமா பாபு? ஓகே. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எங்களது நன்றிகளை சொல்லி உங்களது கருத்துக்களை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். முதலில் கைகளை தட்டி அவர்களுக்கு நன்றியை கூறுவோம். Dr. S. Navaratna Master, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். தமயந்தி, நாதன், தாரா, இன்று நீங்கள் எம்ஐ மலேசியாவுக்கு அழைத்து போயிருக்கிறீர்கள். அது எனக்கும் பழைய ஞாபகங்கள் வருகின்றது. 1 வயதாக இருக்கும் பொழுது நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அது தாயார் என்னை கூட்டிக் கொண்டு போனான். என்ன சொல்றேன் என்றால் 1930 அந்த காலத்தில் 20-30 யாழ்ப்பாணத்து மக்கள் பலர் மலேசியாவுக்கு போயிருந்தார்கள். வேலை வாய்ப்பு, இங்கிலீஷ் பேச எழுத தெரிஞ்சால் மலேசியாவுக்கு போகலாம். அதோட ஓ லெவல் பார்க்கறது இல்லை, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால். என்னுடைய மாமனார் மலேசியாவில் டாக்டராக இருந்தார். இன்னொரு மாமனார் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார்.
என்னுடைய மூத்த அக்கா கல்யாணம் கட்டி மலேசியாவில் லிகித கிளாக்காக இருந்தார், சிதம்பரம் பிள்ளை அவர் இருந்தார். இப்போ எனது தாயார் மலேசியாவுக்கு விசிட் பண்ணி ஒரு வயதில் நான் போனேன், அது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ ஏறக்குறைய 5 வருடத்துக்கு முன்னால் லண்டன்லேருந்து பழைய சொந்தக்காரர் ஒரு தரம் இங்கே வந்த பொழுது வேறு சொல்லி என்னை கேட்டு நான் அங்கே போனேன். என்னுடைய அத்தானுடைய மச்சான் இளம் ஆள், அவரும் 65 வயது. ஆனால் என்னை கூட்டிக் கொண்டு எல்லாம் போய் மலேசியாவில் பல இடங்கள் பார்த்தேன். அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது மலேசியாவுடைய சிறப்பு, ஒரு நல்ல நாடு. இப்பொழுதும் பல மோடி தொட்டு பல இந்தியர்கள், மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுக்கிறார்கள். யாழ்ப்பாண தமிழர்கள் பலர் பென்ஷன் எடுத்து வந்து நமது நாட்டிலே 60-70 ஆண்டுகளில் ஏசியன் பென்ஷனர்ஸ் தான் காசு வச்சிருந்தார்கள். அவர்களால் பல குடும்பங்கள் உதவி பெற்றது. அதை பார்க்கும் பொழுது மலேசியா யாழ்ப்பாண தமிழர் ஒரு நீண்ட தொடர்பு. நீங்கள் இப்போ போய் பார்த்து சொன்னது எனக்கு நல்ல சந்தோஷம். அதோட அந்த நான் போகும்பொழுது மக்கள் எப்படி இருக்கிறார்கள், உணவு எப்படி இருக்குது, கோயில்களை போய் பார்த்தேன். கோலாலம்பூரில் ஒரு பெரிய முருகன் கோயில், அதை போய் பார்த்தேன். எல்லாம் மற்றது என்னுடன் படித்த சில பேர் மலேசியாவில் ரிட்டையர்ட் டாக்டர்ஸாக இருக்கணும். அதனால் மலேசியா இஸ் another important country when compared to the Tamils of Jaffna and Tamils of Sri Lanka. குறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. எனக்கு நல்லா பிடிச்சோண்டு இருக்க வேணும் போல, ஆனா விசா தான் பிரச்சனை. இப்ப ஜேம்ஸ் மாஸ்டர் சொல்லுங்க, இன்று நீங்கள் மலேசியாவுக்கு காரில் சென்றீர்களா, கற்பனையில் சென்றீர்களா? கண்டதும் கேட்டதும் நிகழ்ச்சி நன்றாகவே இருந்தது. அதாவது நீங்கள் சந்தித்தீங்கள், அங்க மலேசியாவில் பல விடயங்களை சந்தித்தீங்கள். இதை மறக்க முடியாமல் இன்று கேட்டது எங்களுக்கு கேட்கக்கூடியதாக சொன்னீர்கள். நாங்கள் கேட்டோம். எனக்கு மலேசியா தெரியாது, போகவும் இல்லை இத்தனை காலத்திலே. ஆனால் பலரை அங்கிருந்து பென்ஷனியர்ஸ் பலரை சந்தித்திருக்கிறேன். நல்ல அழகான விடயங்கள் தந்திருந்தீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறிய மலேசியாவால் இவ்வளவு திறமாக வாழ முடியும் என்றால் எங்களுடைய இலங்கையினாலே வாழ முடியவில்லை. அதுதான் ஒரு நிலை. ஒரு சின்ன நாடு டென்மார்க், ஒரு சிறிய நாடு, உலகத்திலே எவ்வளவு பெரிய நிகழ்வினை செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் எங்களால் அது முடியவில்லை. ஆனால் நீங்கள் கண்டு கேட்டு நாங்கள் கேட்கக்கூடியதாக சொல்லும் பொழுது இதைத்தான் நான் நினைத்தேன். மிகவும் நன்றி அம்மா, நன்றி. நன்றி ஐயா. இப்போ சரஸ் சொல்லுங்க. நான் சரஸ் காண வருது. நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். ஹாஸ்பிட்டல்ல அந்த நீர் தடாகங்களும் அது இந்த கிளென்லினஸையும் பார்க்க எனக்கு பெரிய ஆச்சரியமாயும் சந்தோஷமாயும் இருந்தது. நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் 2 தடவை போனேன். 6ஆம் ஆண்டு முதல் ரிட்டையர்மெண்ட் வந்த போதும், பிறகு சீனியர் குரூப்போட இப்படி 2 இயர்ஸுக்கு முதல் நாங்கள் போனாங்க பாலி, சிங்கப்பூர், மலேசியா. மிகவும் அந்த ஸ்மால்ச்சுடன் பார்க்கக்கூடியது என்னவென்றால், வெவ்வேறு மதத்தில் இத்தனை 3 மதம் இருந்தாலும் எல்லோரும் நல்ல ஒற்றுமையாக ஒரு விதமான கரைச்சலும் இல்லாமல் வாழ்றதை பார்த்தா வெறும் சந்தோஷமாக இருக்கிறது. மற்றது எனக்கு டாக்டர் நவண்ணன் சொன்ன மாதிரி எங்களோட ஊரில் மலேசியன் பென்ஷனர்ஸ் கணவர் வந்து பெரிய பெரிய மாடி வீடுகள் எல்லாம் கட்டி இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்தே அந்த World War II அதுக்கு பிறகு வந்தாக்கள் அப்படி என்று தொடர்பு இருக்கிறது. நான் அநேகமாக நான் போன போது அந்த கோலாலம்பூர்லாம் கன நேரம் செலவழித்தது. அந்த உங்களோட சிலங்க அந்த கிளப் அதுகளுக்கு பார்க்கவில்லை. ட்வின் டவர்ஸ் அதெல்லாம் பார்த்தது. அது எல்லாரும் பார்க்குற இடம்தான். மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி உணவு வகை எல்லாம் இருக்குது. எவ்வளவோ குறைந்த விலையில் அங்கே
சிங்கப்பூரோட பார்க்கும்போது சிங்கப்பூர் பலம் கூட, ஆனால் அது இலங்கையிலும் பார்க்கவே குறையவில்லை. நல்ல நல்ல நாடு, நல்ல வளர்ச்சியுள்ள நாடு மற்றும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வளர்ச்சியுள்ள நாடு. அதை பார்க்க வெல்லும் சந்தோஷமா இருந்தது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. நீங்கள் போனதை எங்களுடன் வாழ்ந்ததுக்கு மிக்க நன்றி. மற்றது முருகன், பெரிய முருகன் பட்டர்கேப், அது ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் போகிறது, அதுக்கு போனாங்கள். பத்திரிகைக்கு நாங்களும் போனாங்கள். இந்த எங்களுடைய புலாரண்ட மாஸ்டர் அந்த இதுக்கும் போனாங்க, போய் சந்திச்ச நாங்கள். அவர்கள் வடிவா வரவேற்றார்கள். நாங்கள் டைம் கருதி நாங்கள் அதை சொல்ல மறந்து விட்டோம். ஓகே, அதுல சொன்னது இதுல தெரியல. ஓகே, இப்போது பஞ்சாச்சரமையா வாங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பாபு சண்முகநாதன் தமா மாஸ்டர் தாரா மாஸ்டர் எங்களுக்கு வடிவாக மலேசியாக காட்டிட்டார். மலேசியாவுக்கு நானும் போயிருக்கேன். நான் இப்போ நீங்கள் நான் போகாத இடங்கள் பல இடங்களை காட்டியிருந்தீர்கள். நன்றாக இருந்தது. அதை பற்றிய விவரங்களையும் நல்ல நீட்டாக எங்களுக்கு சொல்லியிருந்தீர்கள். ஒரு காலத்தில் மலேசியா சரியான புவர் கண்ட்ரியாக இருந்தது. அவைக்கு டெக்னாலஜியும் இந்த ஓயிலும் அந்த கிடைச்ச பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண துவங்கினது. இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு, உங்களுடைய படங்களும் வீடியோ படங்களும் அது இந்த கொமெண்ட்ரியும் அது மாறி மாறி மூவரும் கதைச்சது இன்னும் எடுப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறுங்கள். நன்றி. நன்றி பஞ்சச்சரமாயா. புலாரண்டம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நாங்க அங்க இந்த பத்தகை இந்த இடத்துக்கு போறதுக்கு அங்க நின்று குலாமாஸ்டர் தான் அடி எங்க காண இல்லையேன்னு சொல்லி ரெண்டு குலாமாஸ்டர் ஹெல்ப் பண்ணித்தான் நாங்க போய் அந்த இடத்தை அடைஞ்சோம். அதற்காக நன்றிகள். ஓகே, இந்த தளத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உரித்தாக. நானும் 2 தடவைகள் மலேசியா சென்றிருந்தேன். முதல் கனகாலத்துக்கு முதல் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் இருக்கும் முதல் போய்க்குள்ள. அப்ப நான் சிங்கிளா போனபடியா நான் நல்ல வடிவா என்ஜாய் பண்ணத்தக்கனதா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் என்ஜாய் பண்ணினது. அந்த அற்புதமா இருந்தது என்னன்னு சொன்னா சாப்பாடு. அதுல 3 இன மக்களும் அங்கே இருக்கிறார்கள். சைனீஸ், மலே, தமிழர்கள். இந்த 3 பேருன்ற சாப்பாடும் ஒரே இடத்துல சாப்பிடத்தக்க வசதிகள் இருக்குது. அதுதான் அங்க உள்ள பியூட்டி. மற்றது சீ ஃபுட்டும் தாராளமாக முந்தி இருந்தது. நான் அப்ப நான்வெஜ் இருந்தபடியா அதுலேயும் எனக்கு என்ஜாய் பண்ணினான். அந்த மோளுகளுக்கு போனா நாங்க 3 விதமான சாப்பாடையும் நாங்க தாராளமாக சாப்பிடுறதுக்கு இருக்கும். அதோட இந்த மலே ஃபுட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே நேரம் எங்களுடைய தமிழாக்கள் சாப்பாடும் அதுவும் வித்தியாசமா இருக்கும். அவங்க அந்த சாப்பாடுகள்ல கூடுதலாக பொடி என்றதை பாவிக்கணும். எல்லாத்திலும் பொடியில் போடுவாங்க. பொடி போடுறது, அது போடுறது, ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ் பொடி, மீட்டுக்கு மீட் பொடி, வெஜிடபிளுக்கு வெஜிடபிள் பொடி என்று அந்த இது கடைகளில் கூட அங்கதான் கூடுதலா இருக்கும். நான் முந்தைய ஒரு மலேசியன் ஃப்ரெண்ட்ஸோட லண்டன்ல இருந்தார். அவரும் அந்த குக் பண்ணைக்குள்ள அந்த பொடி போட்டுத்தான் சமைப்பார். ஒன்றொன்றும் எல்லாம் அரைச்சு வச்சிருப்பேன். இப்ப 2வது தரம் போய்க்குள்ள நான் இந்த பரமாத்மா சக்தி பீடத்தோடு இணைஞ்சபடியா அங்கே போய் 2 நாள் அங்க தங்கி இருந்தான். அந்த பரமாத்மா சக்தி பீடத்தில இருந்து ஜன்னலுக்குள்ளால் பார்க்கக்குள்ள அந்த 10K முருகன் அப்படியே பக்கத்துல நிக்கிற மாதிரி இருப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வேற நிலையம் இருக்கிறது பரமாத்மா சக்தி பீடம். அது ஒரு அற்புதமாக இருந்தது. அதே நேரம் நான் 2 நாள் அவையோட தங்கி இருந்து எனக்கு ஞானத்தை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு அழகான நாடு. ஐயா சொன்னது போல அங்க அந்த ட்ரைனேஜ் எல்லாம் நல்ல வடிவாகத்தான் செய்திருக்கிறாள். அதே ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் சிங்கப்பூர்லும் இருக்கிறது. மழை பெய்தால் அங்கு மழை உடனடியாக அந்த டவுனுகளுக்குள்ள இருந்து போயிடும், ட்ரை ஆயிரும் உடனே. அப்படிப்பட்ட கணக்கு ஃபெசிலிட்டிஸை செய்கிறார்கள். அதே நேரம் அவர்களிடம் எண்ணெய் வளமும் இருக்கிறது. அதால தான் அந்த நாடு கூடுதலாக முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். எந்த நாட்டில் எண்ணெய் இருக்குதோ இப்ப இருக்கின்ற பிரச்சனையில எண்ணெய் வளம் இருக்கிற நாடு எப்பயும் அவைகள் அந்த கோஸ்ட் ஆஃப் அந்த இதுகள்ல ஞாபகம் இதை குறைக்க முடியும். அந்த வகையிலே அவர்கள் ஒரு பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 34 மில்லியன் என்று நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணிக்குள்ள மோரலஸ் டபுள் த பாப்புலேஷன். ஆனா ஸ்ரீலங்காவோட பெரிய இடம்.
எல்லா பக்கமும் கரைகள் இருக்கிறபடியா கடல் இருக்கிறபடியா அவைகளுக்கு வேற வளங்களும் இருக்குது. அதே நேரம் உற்பத்தியிலும் அவர்கள் பெரிய ஒரு இதை அச்சீவ் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். இன்று PSSM UK சேனல்ல நான் 9 மணிக்கு தியான வகுப்பு வைத்து பிறகு 9:30க்கு ஒரு விஸ்டம் ஷேரிங் செய்கின்றேன். அந்த இது போஸ்ட் ஸ்ரீகாந்த் ஐயா போஸ்ட் பண்ணி இருக்கிறார் நினைக்கிறேன். ஏழுமானவர்கள் இருக்குது. இதுல இருக்கு என்ன தலைப்புல பேச போறீங்கன்னு சொல்லுங்க. அப்ப எல்லாரும் வருவினம் 9:30க்கு அதிகமா வருவினம் எல்லாரும் சொல்லுங்க. தலைப்பு நான் பேச இருக்கிறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தலைப்பில நான் பேச இருக்கிறேன். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெடிடேஷன். ஓகே, ஐடியும் இதையும் எல்லாம் எங்களோட குரூப்ல இருக்கு, நீங்க போகலாம். போஸ்ட் கோட் வந்து 1111 ரைட்டா? ஆமா. மற்றபடியா நீங்கள் 9:30 போகலாம். நாளையோட முடியுது. 21 நாளா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. மற்றபடியா ஒவ்வொரு நாளும் இருக்கிற புத்தக குழுமே முடியும் வரையும் இருக்குது. அடுத்த கிழமையும் இருக்குது. ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் வந்து தங்களோட விஸ்டத்தை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருமையான நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9 மணிக்கு தொடங்கி 9க்கும் 9:30க்கும் தியானத்தை தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்கள் தங்களுடைய விஸ்டம் ஷேரிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சீனியர் மாஸ்டர்ஸ் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூறி விடைபெறுகிறேன். மற்றவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நன்றி. நன்றி ஐயா இந்த சந்தர்ப்பத்துக்கு. நன்றி குலம் மாஸ்டர். சுகந்தி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று பாபு தாரா மாஸ்டர்ஸ் இந்த மலேசியாவை பற்றி கூர்ந்தது நன்றாக இருந்தது. நான் நீங்கள் போன இடங்கள் ஒன்றும் நானும் போயிருக்கிறேன் மலேசியாவுக்கு 2017. ஆனால் நீங்க போன இடங்கள் ஒன்றுக்கும் நான் போகல. ரெண்டபடியா அதை மிகவும் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டு இருந்தேன். மிக்க நன்றி. மற்றது நான் இந்த வட்டுக்கேவுக்குத்தான் நாங்கள் போக நிர்மாண பணி நடந்து கொண்டிருந்தது. அப்போ கணக்க பக்கெட்ஸ் வச்சிருந்தார்கள். நாங்கள் ஒவ்வொருவர் போற அந்த வட்டுக்கேவ் ஏறுற எல்லாரும் மண் அந்த ஒவ்வொரு வாளியில மண்ணை கொண்டு போய் மேலே போட்டுட்டு போவேணும். போனா நல்லமென்று சொல்லி நாங்களும் பக்கெட்ல மண்ணை எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு போய் அங்க ஒரு இடத்துல கொட்டிட்டு போய் முருகனை கும்பிட்டுட்டு வந்த நாங்க. மற்றது நான் போனது மலாக்கா சீசைட் தான் போய் நாங்க நின்றது. மிக்க நன்றி. நீங்க சொன்ன எல்லா அதுவும் நீங்க அந்த மலேசியா PSSM போனது அது பார்க்கறதுக்கு மிக்க நன்றாக இருந்தது. அந்த பிரயாஸ் எல்லாம் நீங்கள் வந்து கூறியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. லக்ஷ்மணன் எங்களை வந்து சாப்பாட்டுக்கும் கூட்டிகிட்டு போனவர். அவரோட நாங்க கலந்துரையாடி அவர் கடைசியா ஸ்பீச்சுக்கும் வந்தவர் இல்ல. இப்ப கூப்பிடுற பிரச்சனை. மீனமுகே மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க மீனமுகே மாஸ்டர். இருக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? சாரி, உங்களோட ஏஞ்சல் தான் உங்களை அழைக்கிறேன். அவைகளை சண்டை வந்துடுது. தாராமா நாதனையா எல்லாருக்கும் நன்றி. நான் எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டேன். ஆனா என்ன தமாமா கேட்கல. கார்ல போனதோ கற்பனையில போனதோன்னு நான் கற்பனையில போட்டு வந்துட்டேன். உங்களோட விளக்கங்கள்ல கற்பனையில எல்லா இடம் போயிட்டு வந்துட்டேன். நல்ல சந்தோஷம். இதை விடையே நாங்கள் காசு செலவழிச்செல்லாம் போவேணும். இப்படியே இந்த தளத்திலேயே ஒவ்வொருத்தரும் எல்லாம் பார்த்துட்டு வந்தால் நாங்கள் இருந்த ஏரியிலே எல்லாத்தையும் பார்த்துடுவோம். எங்களுக்கு உடம்பெலுப்பும் இல்லை, காசு செலவும் இல்லை. நல்ல சந்தோஷமா இருக்கு. உண்மையில நேரம் போய் பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்குது. அதைத்தான் சொல்ல நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். மிக்க சந்தோஷம். உண்மையில எங்கட இலங்கையில ஒரு பிரச்சனையே இல்லாம இருந்திருந்தால் நாங்கள் 81 எங்கட ஹஸ்பண்ட் வலிக்கிட்ட, நான் 85 வலிக்கிட்டான். எங்கட ஜப்னா ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி வந்திருக்கும். அப்படித்தான் உண்மையில வந்து கொண்டு இருந்தது. என்ன யாழ்ப்பாணம் அவ்வளவு முன்னேறி கொண்டு வந்தது. நிறைய ஆட்கள் சிங்கப்பூர்ல இருந்தவ. எங்கட வெளியில இருந்தவர் தம்பியங்கோ பேங்கர்ன்னு சொல்லி அவற்ற பிரதர் எல்லாம் அங்க மலேசியாவில நகைக்கடை வச்சிருந்தவர். அந்த காலத்திலேயே வச்சிருந்தவர். நல்ல முன்னேறி கொண்டு வந்தது. என்ன
எல்லாம் எங்கட துரஷ்டவசம் எல்லாம் இதா போயிட்டு தான் இல்லாட்டிக்கு உண்மையிலே எங்கட ஜப்ட் அவ்வளவு வடிவா வந்திருக்கும் சிங்கப்பூர் மாதிரி. சந்தோஷம் எங்க இருந்தாலும் வாழ்வேண்டு நாங்கள் வாழ்த்தி போட்டிருப்போம் மலேசியாவை. நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் எங்கட இந்த சங்க இதை ஆக்களையும் சந்திச்சது பெரிய சந்தோஷம். அவியலிட்டையும் போயிட்டு வந்த நீங்கள் அந்த 10 கேக்கு அருமையான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கோ. இன்னும் நல்லா போயிட்டு வாங்கோ, வாழ்த்துகிறேன். எங்களையும் கூட்டிக் கொண்டு போங்கோ கற்பனையில. நன்றி நன்றி நன்றி. நன்றி மீனமுகை மாஸ்டர். கலவாணி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நன்றி தாத்தா. தாமா மாஸ்டர், பாப் மாஸ்டர் 3 பேரும் அழகாக நல்ல சந்தோஷமா அந்த நாட்களை கழித்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் சிங்கப்பூர் மலேசியா போனவர்கள் யாருமே பிடிக்க இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு அழகான நாடுன்னு நானும் 3 தடவை போனேன். கடைசியாக போற பொழுது 23ஆம் ஆண்டு போற பொழுது ரோபோட்டா சர்வீஸ் எல்லா அநேகமான கடையில ரோபோட்டா சர்வீஸ் இருந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்கள். சர்வீஸுக்கு ரோபோட்டை தான் வச்சிருந்தார்கள் அநேகமான சாப்பாட்டு கடையில். இந்த இதுக்கு பிறகு கோவிடுக்கு பிறகு நாங்க அதுக்கு முதலும் போயிருந்ததால நிறைய இடங்கள் பார்த்துதான் நாங்க ஸ்லங்கூர்ல வந்து ஸ்லங்கோ நீங்க காட்டியிருக்கோன்றீங்க. அங்க வந்து நாங்க ரிலேஷன்ஸ் இருக்கணும், ஆனா நான் அந்த இடத்துக்கு போகல. கோலாலம்பூர், சிட்டியபான், பினாங், காம்போங் எல்லாம் போனோம். அதை விட சிரமமான இடம் லங்காவே. லங்காவேல 10 நாள் இடம் மிக மிக சுவாரஸ்யமாக இருந்தது. அது நல்ல அழகான இடமாயும் இருந்தது, சுவாரஸ்யமாகவும் இருந்தது. நீங்க எல்லாரும் கூறியது போல உணவு 3 வகை 3 இடத்துக்கு உணவும் ரசித்து உணவு மலிவும் என்று சொல்லலாம். மலிவாக ரசித்து உண்ணக்கூடியதா இருந்தது. அதுக்காகவே போகலாம், சாப்பாட்டுக்காகவே போகலாம் போல. நீங்க ரசித்தேன். இன்னும் எனக்கு பிடித்தது, அங்கே எல்லா சாப்பாடும் பிடித்தது. நீங்க மிகவும் ரசித்து எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருந்ததுன்னா உண்மையான ரசனைக்குரிய இடம்தான். நீங்களும் அதை எல்லாருடனும் பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி 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 கலவாணி மாஸ்டர். பவானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். தமா மாஸ்டர், தாரா மாஸ்டர், பாபு மாஸ்டர் வந்து நல்ல வடிவாக விவரித்தார்கள். நல்ல நல்ல எல்லாவற்றையும் பார்த்தார்கள். நல்ல மிகவும் சந்தோஷம். நான் வந்து 1971 போனேன். நான் என்னுடைய கணவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது நான் போய் ஜாயின் பண்ணேன். நான் போய் 1 மாசமாக அங்க சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போய் பார்த்து கடைசி வந்து கடைசியில மறந்துட்டேன். எல்லா இடம் முழுதும் போய் பார்த்தேன். அப்போ வந்து 10 கேர்ஸுக்கும் போனேன். நான் அந்த ஏறி அங்க மலையில ஏறி போய் முருகன் டெம்பிள் அதுக்கும் போனாங்கள். நல்ல வடிவான இடம். ஆனால் அப்போ இப்போ இருக்கிறது போல அது ஒன்றும் இல்லை. அப்போதான் பிகினிங்ல கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டு வரார்கள். நல்ல அழகான இடம். மற்றது ஆக்களும் நல்ல இதா இருந்தது. எல்லாம் 4 ஆக்களும் 4 சமூகமும் சேர்ந்து நடக்கிறபடியால் அந்த சண்டைகள் சச்சரவுகள் ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஒற்றுமையாக நடந்தார்கள். இப்பதான் எல்லாம் வடிவாக நடந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு தமா மாஸ்டர், தாரா மாஸ்டர், பாபு சர்மா மாஸ்டர் நல்லொரு இப்பத்தே முறையில அந்த இதுகளெல்லாம் நாங்கள் அப்ப இல்லை. ஆனா இப்ப எல்லாம் நல்ல வடிவாக அந்த இதெல்லாம் காணக்கூடியதா இருந்தது. ஆட்களும் நல்ல வடிவாக தந்தது. நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நன்றி. நன்றி பவானி மாஸ்டர். விக்ரமராஜ மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பாக இருந்தது. எனக்குண்டா இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு கண்ட்ரியில போட்டு வந்து அதை பற்றி சொல்லியிருக்க எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கு. அதே போல வேறு யாரும் போனீங்களா அப்படி கண்ட்ரிக்கு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி கொண்டு வாருங்க. வந்து அந்த உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. உங்களுக்கு உடனே தருவன் இடம் என்னென்னு சொன்னால் இதை போகிற இடங்களை பற்றி நாங்கள் படிக்க கன விஷயங்கள் ட்ராவல் பண்ணுறதால கன விஷயங்கள் படிக்கக்கூடிய இருக்குது.
நான் மலேசியாவில் நோட் பண்ண என்னென்னு சைனீஸ் இந்த ஹிந்து டெம்பிளில் மும்முரமாக நின்று போய் கும்பிட்றத நான் கண்டு கொண்டேன். அது மாத்திரமல்ல, பல சைனீஸ் நல்லா தமிழ் பேசுகிற சைனீஸை நான் பார்த்துருக்குறேன். அது அவ்வளோத்துக்கு அதை அட்டாச்சாக இருக்கும். அதை கூடின தமிழ் பள்ளிக்கூடங்களும் அங்கே இருப்பதாக அறிகின்றேன். அதை பற்றி நீங்கள் என்ன அறிஞ்சா நீங்கள் சொல்லுங்க. மற்றது அப்படி பல விடயங்கள் அங்கே இருக்குது என்று கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சி நிலைக்கு போகின்றேன். அதாவது நாளை காலை தேர்ஸ்டே 9 o'clock போல நலந்துவன் சரோஜினி நலந்துவனுடைய யோகா நிகழ்ச்சி. இப்போ 10 மணிக்கு இந்த போரினால் இழந்தவர்கள், சோல்ஜர்ஸ், வயலன்ஸ் இதால் இழந்தவர்களுக்காக ஒரு 15 நிமிடங்கள் மௌன தியானம் நடைபெறும். அதன் பிறகு 10:15 காயத்ரி மந்திரத்தை போடுவோம். அதுக்கும் நாங்கள் தியானம் செய்வோம். இந்த 11 மணிக்கு ஸ்ரீலங்கன் ரெபல் வைஃப் என்ற தலைப்பில் ஆனந்தி சசிசரன் அவர்கள் பேச வருகிறார்கள். இந்த வழக்கம் போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 7:30 மணிக்கு தியானத்தின் பிறகு கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வர முதல் முறையாக சவுத் ஹோல் தமிழ் ஸ்கூலில் இருந்து சில பிள்ளைகள் கலந்து கொள்ளுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. அது ஃப்ரைடேல இப்போ 11 o'clock லிங்கம் மாஸ்டரின் ஆதரவில் சாய்பாபா பற்றி லவ் ஆல் சேவ் ஆல் என்ற தலைப்பில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதை நீங்கள் நோட் பண்ணி வேறுங்க. இப்போ இந்த ஃப்ரைடே at 7:30 தியானத்தின் பிறகு பாடுவோர் பாடலாம், யாருண்டாலும் அதை பாடலாம், இந்த பாட்டும் பாடலாம் என்பதை கூறி துடையினுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர். டாக்டர் சதாமனம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பிரசன்டேஷன், அருமையான பல தகவல்களை கூறியிருந்தீர்கள். நான் பல தடவைகள் மலேசியா போயிருந்தேன். நான் நினைச்சது எல்லாம் பார்த்துட்டேன். ஆனா அன்றைக்கு நீங்க சொல்ல போனால் எல்லாம் பார்க்கவில்லை என்றது புரிந்தது. என்னென்றால் கனவரிடங்களாக போய்கொண்டிருக்கிறோம். அதிகமா ஆஸ்திரேலியாவுக்கு போனால் டிரான்சிட்ல போவோம், மற்றும்படி போய் நிற்போம். ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ அங்கே போனால் அதுங்கிற ஹோம் மாதிரி எல்லாம் நிற்கிறது, போகிறது, பார்க்கறது. பெனாங் கண்டு சொன்ன கலவான் பெனாங் ட்ரிப் கொண்டு போனாங்க. அதை இப்போ சொன்னால் எனக்கு எந்த வருஷம் மட்டும் கேட்டால் சொல்ல தெரியல. ரஃபா ஒரு 15 years சொல்லலாம். ஒரு பெர் டேக்கு only 5 pounds அக்கமடேஷன், சாப்பாடு எல்லாம் சேர்த்து அந்த பெனாங்கில் நிற்க 5 pounds தான் எங்களுக்கு செலவு. அந்த அவ்வளவு சீப்பானா சரியான நல்ல சாப்பாடு. அப்போ அந்த அளவுக்கு மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. நியூட்ரிஷன் வைஸ் அந்த நல்ல தரமான இது. மற்றது நாங்கள் இந்த அப்போ தொடக்கத்தில் போய்க்கல என்னன்னா, அந்த புக்கில் டூர் கைடில் போட்டிருக்கணும் ஒரு மெசேஜ். அது இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ். அந்த நேரம் அதில் போட்டிருக்கு, நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஷாப்பிங் செய்ய போனால் அந்த சில மெட்டீரியல்ஸ் திங்ஸ் அப்படி வாங்க போனால் எப்பொழுதும் பார்கெயின் பண்ண வேணும். ஆனால் என்னுடைய பிரதர் லோக்கு பார்கெயின் பண்ணுற பிடிக்காது. அவர் தூரத்தில் போய் நின்றுட்டார், மார்க்கெட்டுக்குள்ளேயே வர மாட்டேன்னு. அப்புறம் நாங்கள் உள்ளுக்கு போய் வாங்கினாங்கள ஒரு எக்ஸாக்ட்லி நான் அந்த இதை எக்ஸாஜரேட் பண்ணல, 30 pounds worth-ஆன சாமான் 3 pounds-க்கு வாங்கினாங்க. அதான் அந்த அதை கதைக்க சொல்லி ஒஃபிஷியலாக போட்டிருக்கேன். நம்ம புத்தகத்திலேயே போட்டிருந்தது அந்த காலத்திலே அப்படித்தான் மெசேஜ். ஆனால் இப்போ மாறி இருக்கலாம். ஆனால் அந்த மார்க்கெட் மாதிரி இருக்கிற இடங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிங்கப்பூரில் வேறு, சிங்கப்பூரில் ஒரு விதமான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாங்கலாம், அங்கேயும் வாங்கலாம். அது அப்படியே கூட ஸ்ட்ரீட் லீகல் சிஸ்டம், ஜெயம் லீகல் சிஸ்டம் இருக்குது. ரெண்டாலும் இந்த இப்படியானது ஒரு எங்களுக்கு எங்களோட அனுபவத்தில் சொல்கிறோம். மற்றது இந்த இன்னொன்று அங்கே நாங்கள் நிற்க கூட பார்க்குறது என்னென்றால், தீபாவளியோ ஒரு கொண்டாட்டம் வந்தால் அவைகள் செலிப்ரேட் பண்ணுறது சரியான மெர்சிப்பு. முதல் நாளே தொடங்கியிருக்கணும். முதல் நாளோ ஃபியூ டேஸ் மாவில் எடுக்கிறது தீபாவளி என்றால் அது பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அவைகளுக்கு. அந்த இந்தியாவிலையும் கூட அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி மலேசியாவும் சரியா நல்ல விதமாக செலிப்ரேட் பண்ணுவார்கள். முடியவண்ண பிளெஸிங்குக்கு நிற்குங்கள். என்ன எல்லாம் சாமியாரையில் நம்ம ரெடி பண்ணி போட்டு பிளெஸிங்குக்கு நாங்களுக்கு ஷொக்கா போச்சு. நாங்கள் இது எல்லாம் வந்துட்டு ஏற்படாது ஃபேமிலி முழுதும். அப்படி அந்த நல்ல வடிவாக நடத்துவீங்க மக்களை. மற்றது அவ்வளோதான் மெயினாக சொல்லலாம். இப்போ நான் கணக்கெல்லாம் பார்த்துட்டேன்னு பெருசாக போக தேவையில்லை யோசிச்சது. இப்போ பார்த்தா போக மாட்டேங்குது. கட்டாயம் போய் அந்த கதையும் பார்த்து கொண்டு வாங்கும். நீங்க சொன்ன மாதிரி உண்மையில அவை சமய பக்தி கூடவா இருந்துச்சு. நம் கல்ச்சரல் அங்க கூடவா காணப்பட்டது நானும் கண்டு.
அவையோடு சேர்ந்து நானும் 3 தரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதே கோவிலுக்கு கமலாக்காவும் போகணும்னு நினைச்சா போயிட்டு வந்தேன். ஓகே, ஹனுமான் கோவில் அது ஒரு பிரசித்தமானது. அதுக்கு வெத்தில மாலை செய்து நாங்க போட்டு போனாங்க. ஓகே, இப்போது ராஜ்யசமாவாரா நானா? Yeah. தேங்க்யூ தமயந்தி அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நான் சிங்கப்பூருக்கு போனான், மலேசியாவுக்கு போயிலே என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த ஃபாதரின் 2 பிரதர்ஸ், 2 பெரியப்பாக்கள் அவருடைய ஃபேமிலி முழுக்க மலேசியால தான் இருந்தது. அவள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து போவினோம். நாங்கள் அவரோட நல்லா கொண்டாடி கொண்டு வந்தோடையும் நான் போயில. இப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு இனி போறது ஐரோனோ என்ன மாதிரி ஒன்று தெரியல. எனக்கு கசின்ஸ் எல்லாம் அங்க இருக்கணும், இல்லையாண்டு இல்லை. ஒரு பெரியப்பாட சன், த ஃபர்ஸ்ட் நேவி மேன் among the Tamil, Sri Lankan Tamils, the first Navy man இருந்தவர். அவருடைய பேர் வந்து I can't remember now. தனபால சிங்கம் அண்ணா, some name. அவர் first Navy commander among the Tamils in Singapore. அதாக இருந்தவர். சிங்கப்பூர்ல கோலாலம்புரம் சம்பே அந்த இடத்துலதான். மற்றபடி நீங்கள் கொண்டு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் காட்டுனதெல்லாம் எனக்கு ஒருக்கா போகணும் போலதான் ஆசையா இருக்குது. ஆனா என்ன செய்யணும்னோ தெரியாது. தேங்க்யூ. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் உலகத்தையும் குழந்தைங்களுக்கு காட்டினதுக்கு மிகவும் நன்றி. இப்படி ஒவ்வொரு தரம் ஹொல்டேல போவேக்கல வந்து இப்படி காட்டா எங்களுக்கு நாங்கள் போய் வந்த மாதிரி இருக்குது. இப்ப பார்த்தா நீங்க காட்டினதெல்லாம். தேங்க்யூ. நன்றி அம்மா. கவலைப்படாதேங்கோ, கற்பனையில் போய் வந்து விட்டீர்கள், காட்டியுள்ளோம். அடுத்து மைதிலி அம்மாவை கூப்பிடுகின்றோம். நிக்கிறீங்களா மைதிலி? நிக்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் தம்மா மாஸ்டர், தாரா, பாபு மாஸ்டர், எல்லாரும் நல்ல ஒரு ட்ரிப் மலேசியாவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் பாக்குறப்ப ரொம்ப ஆசையா இருந்தது. ரொம்ப கிளீனா எல்லாம் இருக்குது. அப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்களும் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் குலாம் மாஸ்டரும் கொடுத்துருக்காரு. நீங்க அந்த நல்ல எல்லாமே சீப்பா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. I was just wondering எப்படி அவ்வளவு சீப்பா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் நல்லா கிளீனா இல்லையா, அது வந்து இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இல்லாட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அங்க ஹெல்த் மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். நான் அங்க கொஞ்சம் சிலருக்கு பே பண்றேன், இல்லையா சிலருக்கு பே பண்றதுதான். ஓகே. ஒரு நல்லா கிளீனா இருந்துச்சு. போய் பார்த்தா அந்த ஃபவுண்டன் எல்லாம் நல்ல வடிவா முன்னுக்கு ஒரு இப்படி இருக்கு. ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல ஃபவுண்டன் அங்க நிக்குது, துப்பல் எச்சில் துப்பல் தான் இருக்குமென்று நான் யோசிச்சேன். ஆனா நல்ல கிளீனா இருந்தது எல்லா இடமும் பார்க்க. ஒரு பக்கத்துல இருக்கிறதுனால சிங்கப்பூர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தானே, அங்க ஒரு குப்பையும் இருக்கக்கூடாது, ஹெவி ஃபைன் அப்படிலாம் சொல்றாங்களே, அதே மாதிரி மலேசியாலும் இருக்குதா? ஏன்னா அப்படி எப்படி கிளீனா மெயின்டைன் பண்றாங்கன்னு யோசிச்சேனா. நீங்க படத்தை பாக்குறப்போ எவ்ரிதிங் லுக்ட் வெரி கிளீன். நல்ல கிளீனா இருக்குது. ஐ டோன்ட் நோ. அப்ப எதுவும் சிஸ்டம் இருக்கு வேணும். மேபி பக்கத்து நாட்டை பத்தி பார்த்துட்டு அவங்களே தாங்களாவே கத்துக்கிட்டாங்களோ தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. வெரி வெரி நைஸ். நாங்களும் இன்னும் போகவே இல்லை. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போறப்போ ஆன் த வே அங்க டிரான்சிட்ல ஒரு 4-5 நாள் நின்றுட்டு போகத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எனிவே நீங்க உங்க இந்த இடங்கள்லாம் ஐடியா கொடுத்ததுனால we know what to see now. anything மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கட்டாயம் அந்த கிளப்புக்கு போங்க. என்னோட அங்க சேர்ஸ் எல்லாம் முந்தின சேர்ஸ் மாதிரி நல்ல வடிவான சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இருக்கிறதுக்கு அந்த கிளப்ல. அதுக்குள்ள 7-8 பாஸ் இருக்கும். அப்படி பெரிய இடம். தேங்க்யூ மைதிலி மாஸ்டர். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பிரசன்டேஷன் பாபு மாஸ்டர், தமா அண்ட் தாரா மாஸ்டர் மிக அருமையாக கூறியிருந்தீர்கள். அழகான படங்கள். மற்றது தாரா மாஸ்டர் மியூசிக் அதை மேலாக கூட எடுத்து காட்டினது. அதுதான் கூட அந்த பேக்ரவுண்ட்ல நீங்க அந்த மியூசிக்கோட வந்தபடியா அந்த கூடின அதை என்ஹான்ஸ் பண்ணிச்சுது உங்களோட இன்றைய பிரசன்டேஷன். வெல் டன், வெரி குட். ஒன்று எல்லாரும் கூறிவிட்டார்கள். நாங்களும் போனாங்க மலேசியா. அந்த கோயில் நினைவு இப்போ வந்தது நீங்கள்
காட்டினபடியா அருமையாக இருந்தது. சிறப்பான பிரசன்டேஷன். 3 பேருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நான் யோசிச்சா நீங்க கேட்டிருப்பீங்களன்னு சொல்லி புத்த கோவில்ல ஓம் நமச்சிவாயா பாடப்பட்டது. நன்றி இல்ல நான் என்ன இந்த பிராங்கில் இருக்கேக்கில் அந்த 2 இடங்களுக்கு போனோம். அங்கே தமிழ்லையும் எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்கிறார்கள். என்னன்னா அங்க வந்து பிரிச்சு காட்டுற மாதிரி தெரியல ஒவ்வொரு ஆட்களே. That's right. Yeah, yeah. தேங்க்யூ. Okay, நன்றி. டாக்டர் நவரத்ன மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். சுருக்கமாக திரும்ப அழைத்ததுக்கு நன்றி. ஒரு விஷயம், மலேசியா வந்து ஏரியா வைஸ் 6 times பிகர் than ஸ்ரீலங்கா. ஆனால் பாப்புலேஷன் 2 மடங்கு தான். இப்போ நிறைய தோட்டங்கள் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு மலேசியாவில். ஒன்று. 2வது, எல்லாரும் சிங்கப்பூர் மலேசியாவையும் சொல்றது. ஒரு காலத்துல சிங்கப்பூர் மலேசியா ஒரு நாடா இருந்தது. இப்போ சிங்கப்பூர் போட்டு வாரமுண்டு மலேசியாவுக்கு போறாங்களும் சொல்றாங்க. அது அப்படி. ஆனால் இப்போது சிங்கப்பூர் வேற, மலேசியா வேற. சிங்கப்பூர்ல என்னென்றால் தமிழும் ஒரு உத்தியோகபூர்வமான பாஷை சிங்கப்பூர்ல. ஆனால் மலேசியாவில் அப்படி இல்லை. அந்த விஷயத்துல மலேசியா ஸ்ரீலங்கா மாதிரி தான். அவங்க மலே தான் ஆஃபிஷியல் லாங்குவேஜ். அதை விட நான் புரூனாய், மலேசியாவுக்கு பக்கத்தில் இருக்க ரிச் கண்ட்ரி. இப்போ புரூனாய்க்கு பல பேர் மலேசியா சிங்கப்பூருக்கு போயிட்டு புரூனாய் போவார்கள். இன்னொரு விஷயம், பினாங்குக்கு நான் போயிருந்தேன். அங்கே இந்த பழங்கள், மங்குஸ்தான், சில பழங்கள் மனத்தால் பிடிக்காது, சாப்பிட்டா ருசியா இருக்கும். அப்ப எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த பழம். மங்குஸ்தான் சாப்பிடலாம். டோரியான் தான். எனக்கு நல்ல ஞாபகம். நான் சாப்பிடல பார்த்துட்டு. ஆனா என்னுடைய சிநேகிதன் ருசியா நல்லா சாப்பிட்டார், டாக்டர் ரகுபதி. அப்படி மற்ற இன்னொரு விஷயம், மலேசியாவில் இருக்கிற தமிழர் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு மிக நல்ல செய்தார்கள். எங்கட மாஜன பிரின்சிபல் மிஸ்டர் ஜெயரட்னம் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு மலேசியாவுக்கு போனார். காசு கலெக்ட் பண்ணி நிறைய கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தார் இந்த காலத்தில். இப்படி இப்போ முன்பள்ளி இதுக்கு மலேசியாவிலேருந்து டொனேஷன் 12,000 pounds கலெக்ட் பண்ணி யாழ்ப்பாணத்தில் பாவிக்கிறார்கள். இப்படி மலேசியாவில் இருக்கிற தமிழர் தமது இங்கிருந்து போனன்ற ஞாபகத்தை அவர்கள் ஆட்டில் பிள்ளைகள் ஞாபகத்தில் வச்சு இப்போ இந்த தொடர்பு இருக்குது. தொப்புள் கொடி உறவு. அதை நான் கூறிக்கொண்டு திரும்ப அழைத்ததுக்கு நன்றி கூறி விடவிருக்கிறேன். வணக்கம். நன்றி. எங்களுடைய ஒற்றுமை என்னன்னா, பாபுவுக்கும் எனக்கும், பாபுவின் அப்பாவும் என்னுடைய அப்பாவும் மலேசியாவில் இருந்தது. இருந்து பாபுவின் அப்பா அம்மாவை தேடி சொல்லுவாங்க போயிட்டேன். ஓகே, இப்போ நிர்மலா அம்மாவை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நன்றி தமா மாஸ்டர். நானும் போனேன்னா இந்த பிள்ளைகள்லாம் என்ன ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டேக்கு டிக்கெட்டு தந்து போட்டு சொன்னாங்க, திறந்து பாருங்கம்மான்னு சொல்லி. அப்ப இது மலேசியாவுக்கு போனாங்க. நான் ஒரு கொஞ்ச காலம் 2-3 வருஷத்துக்கு முதல் லங்காவி ஐலாண்டை பற்றி ஒரு குக்கரி இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். அதுல அந்த வந்த சேஃப், ஆஸ்திரேலியன் சேஃப், அவர் சொல்றேன் எவ்ரிபடி மஸ்ட் விசிட் திஸ் ஐலாண்டுன்னு சொல்லி, பியூட்டிஃபுல் ஐலாண்டு. அதை சொன்னேன் நான் அவங்களுக்கு, சும்மா சொன்னேன் நல்ல ஒரு ஐலாண்டு இருக்குன்னு சொல்லி. அது 2 yearsக்கு மேல அவங்க சிங்கப்பூர்ல 2 பர்த்டேக்கு தந்து ஓடிச்சுனாங்க. 2 weeksல போறோம் மலேசியாவுக்கும், ஃபேவரட் பிளேஸ் லங்காவிக்கும் கூட்டி போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போனவங்க. நாங்க ட்வின் டவர் கிட்ட தான் நின்றாங்க. மற்றது சும்மா அந்த கோயிலுக்கு பட்டர் கேவுக்கு எல்லாம் போனாங்க. போயிட்டு லங்காவிக்கு போனாங்க. அருமையான இடம். எனக்கு திரும்பவும் அங்கதான் போக விருப்பம். நல்ல வெள்ளமான பீச் எல்லாம், நல்ல ஸ்மூத்தான பீச்சுகள், நல்லா குளிச்சேன் கடல்ல. அருமையான இடம். எனிவே தமா மாஸ்டர் உங்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா.
ஒரே கோவிலுக்கு சென்று ஒரே கடைக்கு சென்று ஒருவர் காணாமல் வந்தது எங்கட கமலாக்காவோட. நீ சொல்லுங்க கமலாக்கா. எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த தளத்துக்கு வந்தது நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 வருஷம் இருக்குமாக்கும். அப்ப ஒரு பழக்கம் வந்தது சண்முகநாதன் குடும்பத்துக்கும் எனக்கும், தர்மா தாரா அண்ட் பாபு. ஸோ இவை இந்த நட்பால ஸ்ரீலங்காவுக்கு போக வேண்டி யோசிச்சோம். ஸ்ரீலங்காவுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போன டிசம்பர் போக வெல்லும் சந்தோஷமா எனக்கு நல்ல ஒரு ஷப்ரோன் கிடைச்சிட்டுதுன்ட்டு நான் இவையோட போய் சேர்ந்து வடிவாக அவ யாழ்ப்பாணம் சுத்தி பார்த்து இப்போ நான் சொன்ன இவை போறபடியா நானும் மலேசியாவுக்கு போயிருக்கா என்னுடைய சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வருவேன் வேண்டிட்டு தான் நான் 1 கிழமை தான் நான் புக் பண்ணேன். இவன் 2 கிழமை புக் பண்ணவே போகைக்குள்ள ஒரே நேரத்துல ஃப்ளைட் எடுத்து போனாங்க. போறதுக்கு முதல் நாள் எனக்கு சிக்கன் குனியா வந்துட்டுது. சிக்கன் குனியா வந்து நான் ஐ வாஸ் ஃபிளாட் அவுட். அப்படி இருந்தும் எனக்கு சாரி கன நேரம் எடுக்கிறோம். அப்படி இருந்தும் எனக்கு மலேசியாவுக்கு போகணும்ன்ற ஒரு ஒரு நிர்பந்தம் இருந்தபடியால் நான் என்னுடைய சிக்கன் குனியாவையும் பார்க்காமல் இவையோட போறேன் தானே, மற்றது அங்க போய் என்னுடைய சொந்தத்தோட தானே நிக்க போறேன் என்றிட்டு நான் போயிட்டேன். அங்க போய் என்னுடைய அலுவலையை முடிச்சு போட்டு 1 கிழமை வீட்டிலேயே இருந்தேன். இவ எல்லாரும் ஏர்போர்ட்ல குட் பை சொல்லி போட்டு நான் என்னுடைய சொந்தங்கள்கிட்ட போயிட்டேன். திரும்பி நான் கொழும்புக்கு போயிட்டேன். இவ இங்கால வந்துட்டேன். நான் சொல்ல வந்தேன் என்றால் இந்த முறை எனக்கு இந்த பிரபஞ்சம் இப்பதான் நம்புறேன் நான். எனக்கு ஏலாம இருக்கிற நேரத்துல எனக்கு ஒரு உதவியை கொடுத்து என்னை தூக்கி விட்டு எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து இந்த முறை நான் ஐ ரியலைஸ்ட் இட். இந்த ஹாலிடேஸ்ல நான் ஐ ரியலைஸ்ட் தட் தேர் வாஸ் சம் ஒரு என்னும் ஒரு ஃபோர்ஸ் அங்க இருக்குது மேலுக்கு that looked after me. And thank you very much, Babu, Dama and Tara. You are wonderful people. உங்களுக்கு உதவி செய்ய நாங்க கொடுத்து வச்ச நாங்கள் நீங்க செய்யற சேரிட்டி அப்படி என்ன அதுலதான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லித்தான் என்ன ஏலாம இருந்து ஒருக்கா அந்த அனுமான் டெம்பிளுக்கு என்னுடைய நீஸ் கூட்டி கொண்டு போனவர் அங்க அந்த புது அனுமான் டெம்பிள்னு சொல்லி. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். வேற மற்ற நேரம் எல்லாம் ஐ வாஸ் நர்ஸ்ட் டு கெட் பேக் டு கொழும்பு சேஃப் அண்ட் சவுண்ட். தேங்க்யூ. கமலாஞ்சி. யானா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். பாபு, தமா, தாரா காட்டின படத்தை பார்த்து எல்லாரும் ஹாலிடேக்கு மலேசியாவுக்கு போறதுன்னு ஆசைப்பட்டுள்ளீர்கள். நான் தலைமுறை போய் வந்திருக்கின்றேன். எனக்கு இனத்தவர்கள் இருக்கிற வழியா பினாங்கில ஒரு மலை கோயில் இருக்குது. அங்க வைகாசி விசாகத்து போனீங்கன்னா அந்த மலையில இருந்து ஊத்துற பால் முழுக்க நிலத்துல வந்து சேரும் மட்டும் பால் வரும். மற்றது ஸ்பெஷலி மலேசியால 3 நாள் கல்ச்சர் இருந்தாலும் எல்லாருடைய கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுவினோம். அது ஒரு நல்ல ஒரு வசதியான நாடாக இருக்கிறது. ஹிந்துசியம் என்ன, கிறிஸ்டியன் என்ன, முஸ்லீம் என்று சொன்னா சாப்பாடும் அது மாதிரி இவர்கள் சொன்ன மாதிரி எந்த இடத்துல போனாலும் 3 சாப்பாடும் சாப்பிடலாம். ஆனால் இடியப்பன் சாப்பிட போய் தோசை சாப்பிட போனால் அங்க சம்பல் தராயினம் தேங்காய்ப்பூ தந்துடு, தேங்காய்ப்பூ மாத்திரம் தருவினம் புரியும்பா. நாங்க கொண்டு வந்ததான் வீட்டுல சொதியண்டான சம்பல் போட்டு சாப்பிடக்கூடிய வசதி இருக்கிறது. சாப்பாடும் எங்கட ஜெஃப்னா மாதிரி இனியிலேண்டா நல்ல ருசியான சாப்பாடு. சைனீஸ் சமைச்சான்னா அங்க இருக்கிற இந்தியன் தமிழ் சமைச்சாலும் நல்ல சாப்பாடுகள். இப்ப நாங்கள்
அம்மாவின் படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் மலேசியாவுக்கு போக விரும்புகிறபடியா ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் ஒரு கிளப் ஒன்றை ஓப்பன் பண்ணி எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் வரலாம் என்று சஜஸ்ட் பண்ண வேணும் போல எனக்கு இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஆனா உண்மையில இடிப்பக்காரன் கோவிலுக்கு பக்கத்துல நிற்பார். அவர் அங்க நிக்கிறாருன்னா போன் பண்ணி இங்க வீட்டை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாலும் முடிப்பம் கொண்டு வந்து தருவார். ஆனா தேங்காய் பூவோட தான் கொண்டு வந்து தருவார். ஓகே, ஆனால் நன்றி. சொல்லுங்க. You're muted. எல்லா சமயத்தையும் எல்லா கல்ச்சரும் ரெஸ்பெக்ட் பண்றது. எந்த கோயிலுக்கு போனாலும் அவன் சைனீஸ் ஆக்களும் அங்கே ஹிந்து டெம்பிளுக்கு வந்து எல்லாம் செய்து சாப்பிட்டு ஹெல்ப் பண்ணி கிளீனிங் எல்லாம் செய்வாங்க. அதோட மலேசியாவில் ஒரு அற்புதமான எங்களை யாழ்ப்பாணத்தில் அப்படி இருந்தும் எங்களுக்கு இலங்கையில் ஸ்ரீலங்காவில் காணக்கூட முடியாதது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடைய அடிக்கடி போகணும் மாதிரி ஆசையும் இருக்கிறது எனக்கு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும். தேங்க்யூ. நன்றி. 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 வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஓ, எங்கள் வசந்த காலத்தில் அங்கிருந்து வசந்தராஜ் வாருங்களே. நன்றி, வணக்கம். நீங்கள் மலேசியாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு பல எண்ணங்கள் வந்தது. என்னென்று சொன்ன என்னுடைய கிராண்ட் ஃபாதர் மலேசியாவில் சிங்கப்பூர், மலேசியாவிலும் சிங்கப்பூர்லும் மலாக்கால இவர் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தவர். அதனால எங்களுடைய அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாம் அங்கதான் பினாங்கில். அப்பொழுது அம்மா மேரி பண்ண அப்புறம் தான் இங்கே இலங்கைக்கு செட்டில் பண்ண அப்புறம் மலேசியாவுக்கு போகிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. நான் 2 முறை போயிருக்கிறேன். உண்மையிலேயே மலேசியாவை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு பல நினைவுகள் வரும். என்னென்று சொன்னால் அந்த பினாங்கன்ற தீவு அந்த இடம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த தீவு. அதற்குடியே நாங்கள் எங்களுடைய சொந்த ஒரு நாடாக தங்கம் எடுத்திருக்கலாம் என்று அடிப்படை யோசிப்பது உண்டு. அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த மொழி பிரச்சனை. உண்மையிலே மலேசியா ஒரு சிறந்த நாடு தான். அங்கே மத வேறுபாடுகள் இல்லை. அதுக்குள்ள அந்த மத ஏற்கனவே ஏற்கனவே அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி அங்கே மத வேறுபாடுகள் எல்லா மதமும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சிநேகபூர்வமாக வாழுகின்ற ஒரு இடம். இயற்கையாக நல்ல திறமான அழகான நாடு தான். ஆனால் தமிழர்களை பொறுத்தளவில்லை அங்கே அந்த மொழி பிரச்சனையோடு இருக்கின்ற காரணத்தினாலே செகண்ட் சிட்டிசன் மாதிரி தான் அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மொழியிலே படித்து பலர் நல்ல முறையிலே வந்திருக்கிறார்கள். அதுல எந்தவித இதுவும் இல்லை, எந்தவித குறை சொல்வதற்கும் இல்லை. ஆனால் உண்மையிலே சிங்கப்பூர்ல மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம், மொழிக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அங்கே இருக்கிற நாட்டு தலைவர்கள் அதை மதித்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையும் நாங்கள் மலேசியாவையும் ஒட்டு பார்க்கின்ற பொழுது, ஆனால் மலேசியால இன்னும் உண்டு, நீங்கள் எங்க போனாலும் அந்த ரோட்ல பேர்கள் எல்லாம் அவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு போற டூரிஸ்டுக்கு பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிலைமை என்னென்று சொன்னால், அந்த விடயம் ஏன் மலேசியா அரசாங்கம் கடைசி ஆங்கிலத்துக்கு தானும் ஏன் முதல் உரிமை கொடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு அது விளங்கவில்லை. மற்றபடி அவர்களை ஒன்று சொல்லலாம், சாப்பிட்டு கெட்டவர்கள் சொல்லலாம். நல்ல சாப்பாடு எங்க போனாலும் இரவுல உரிய சாப்பிடலாம். 1 மணிக்கு 2 மணிக்கு உரிய நீங்கள் சாப்பிடலாம். அது தமிழ் கடையில் எங்க போனாலும் எந்த ரோட்டுக்கு போனாலும் தமிழ்லேயே நீங்கள் பேசி தமிழாக்களுடைய கதைத்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு நிலைமையோடு இருக்கின்றது. அங்க தமிழ் அரச அந்த பெரிய இதெல்லாம் அந்த தமிழுக்கு மொழி உரிமை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சாதாரண வழியில நீங்கள் எங்க போனாலும் எங்களுடைய ஆக்களை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது, பேசக்கூடியதா மிகவும் சிறப்பான கண்ட்ரி தான் யோசிச்சு பார்க்கின்ற பொழுது. ஆனால் ஏன் இதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்கள். உண்மையிலே நான் யோசித்து பார்ப்பது நாங்கள் அங்க நீங்கள் மலேசியால போய் நீங்கள் ஒரு குறிக்கப்பட்ட காசு கட்டினால் அந்த நாட்டுல நீங்கள் சிட்டிசனா இருந்து சில காரியங்களை செய்யக்கூடிய வசதி எல்லாம் இருக்கிறது. அது அந்த உரிமையெல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்னும் தான் அந்த மொழியை பற்றி நான் யோசிப்பது உண்டு. இதுக்கு மேலே நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உண்மையிலே சிறப்பான நாடு தான். அங்க நாங்கள் வசதியாக இருக்க போயிருக்கிறோம். நல்லா கொண்டு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கருத்தை கூறினீங்க வசந்தராஜ். இந்த சைன் போர்ட்ஸ் உண்மையிலே அதை நீங்க சொன்ன சரி. நாங்கள் கன்னடங்கள் கார்ல தான் பிரயாணங்கள் செய்து கன்னடங்களை பார்த்தோம். அந்த லாங்குவேஜ், இந்த மலை லாங்குவேஜ்ல தனியே போட்டிருக்கு, வெள்ளை போர்டுகள்ல தனியே போட்டிருக்கிறது சரியான கஷ்டமா தான் இருக்கிறது. சில இடங்கள் சரியான நீட்டு, சின்ன ஒரு பேர் பெரிய நீட்டா இருக்கு மலை லாங்குவேஜ் எழுதியக்குள்ள. சோ அது ஒரு நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நன்றி பாபு. இறுதியாக டாக்டர் நவரத்னம் அவர்கள். Unmute, please. ஓகேயா? நன்றி. ஒரே ஒரு சின்ன கருத்து. 1920 தொடக்கம் 1970 மட்டும் யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிந்த யாழ்ப்பாணம்
அங்கே இருந்த பல குடும்பங்கள் மலேசியாவில் இருந்து பென்ஷனோ அல்லது சம்பளமோ எடுத்த ஆட்கள் தான் இந்த எக்கானமியை எழுப்பினார்கள். அதை விட தமயந்தியனுடைய பெரியம்மா, நான் சிங்கப்பூர் குஞ்சியா சென்று இந்த காலத்தில் போவேன். அவருடைய பிள்ளைகள் சிலர் மலேசியாவுக்கு திரும்பி போய்விட்டார்கள், சிலர் இங்கே லண்டனுக்கு வந்தார்கள். KPS நாதன், சர்க்குநாதன் அப்படி அவர்கள். இவர்கள் எல்லாம் மலேசியா இருந்தாலும் சிங்கப்பூர் குச்சியாச்சி தான் நாங்கள் கூப்பிடுறது. அப்படி பலர், எமது உறவினர் பலர் மலேசியா தொடர்பு. என்னுடைய தாயாருடைய தம்பி 3 பேர் அங்கே இருந்தார்கள். அதில் ஒருவர் திரும்பி வந்தவர், மற்றவர் 2 பேரும் அங்கே இறந்துட்டார்கள். அப்படி மலேசியாவுக்கும் யாழ்ப்பாணத்து தமிழருக்கும் இலங்கை தமிழருக்கும் என்ற தொடர்பு எனக்கு மட்டக்களப்பை பற்றி தெரியாது என்றாலும் அந்த தொடர்பு இன்னும் இருக்கின்றது. நான் அங்கே போனால் பல கோலம்பூரிலே அந்த எங்களோட தானுடைய பேரை சொன்னால் வரவேற்பார்கள். நன்றி. நன்றி. நான் யோசிச்சேன், நான் நீங்க எங்களோட பசாலானுக்கு வந்த கதை சொல்ல போறீங்கன்னு சொல்லி. நன்றி. There's a few messages in the chat box. I'll read them quickly. Kalamahalingam Master says, thanks for your valuable love speak. Malaysia trip, very good. Congratulations. Come again, please. Dr. Jagannathan Master says, thank you for sharing your experiences and videos of the trip. He also says, Malaysia and Singapore together as part of Malaysia, as known before, servicemen naval must have been deployed to cover together. And Kamala Arunasalam Master says, thanks to Mr.